இந்தியா லிஸ்ட்டில் 351. அதில் முதலிடத்தில் தமிழகம். ஸ்டாலின் அரசை டேமேஜ் செய்த அண்ணாமலை. சேலம் ஆத்தூரில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் போது பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. உங்கள் ஊரில் புண்ணிய நதி இருக்கிறது. உங்கள் ஊரில் புண்ணிய நதி வசிஷ்ட நதி. சமீபத்தில் மத்திய அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு கணக்கு எடுத்துச்சு. இந்தியாவில் உள்ள 351 நதிகளில் எந்த நதியில் மாசு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கணக்கில் எந்த நதியில் மாசு அதிகமாக இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற வசிஷ்ட நதி தான் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற நதிகளில் 351 நதிகளில் மாசு அதிகமாக இருக்கிற நதி, நீரை பயன்படுத்த முடியாத நதி இந்த வசிஷ்ட நதி தான். வசிஷ்டர் காலத்தில் இருக்கிற இந்த நதியை நம்ம காப்பாற்ற முடியல. அதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வைத்திருக்க முடியவில்லை. மாசுபடைந்த ஆத்தூரில் நின்று பேசுகிறேன். என்னம்மா இவங்க பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க, என்னம்மா இவங்க வளர்ச்சி பற்றி பேசுகிறாங்க. இந்த வசிஷ்ட நதியை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை. ஆட்சி அளவும் தெரியலை, வளர்ச்சி பற்றியும் பேசவும் தெரியல, மக்கள் நல்ல அக்கறையும் இல்லை. இளைஞர் முன்னேற்றத்தை பற்றியும் பேசுகிறது கிடையாது. இளைஞர் முன்னேற்றத்தை பற்றியும் ஒன்றும் தெரியவும் இல்லை. அடுத்த கட்டம் தமிழகத்தை எப்படி கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதும் தெரியல. இவருக்கு தெரிஞ்ச 3 கொள்கை: குடும்பம், சாதி, கொள்ளையடித்தல். சாதி சொல்லி பிரிவினை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, குடும்ப அரசியல் பண்ணுறது. இந்த 3 கொள்கை மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. இந்த 3 கொள்கையை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இந்த திமுகவுக்கு தெரியாது. இவ்வாறு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது அங்குள்ள மக்கள் ரொம்ப யோசனை பண்ணியிருக்காங்க. அந்த யோசனை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்கும், திமுகவுக்கு வளர்ச்சி கொடுக்குமா, இல்லை அண்ணாமலை சொன்ன மாதிரி டேமேஜ் ஆகுமா அப்படிங்கிறத போக போக தெரியும். நன்றி, வணக்கம்.